ஹே காய்ஸ், ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னா ஹெல்தி ஷவர்மா பண்ணலாம். ஹெல்தி ஷவர்மா எங்க பாத்தீங்க இத? ஓ, பண்ணிடலாமா? வாங்க பார்க்கலாம். மாதிரி பண்ண போறாங்களா? குக் வித் கோமலி மாதிரி இல்ல, அதுல இன்ஸ்பயர் ஆகி பண்ண போறோம். நல்லா ட்ரை பண்ணலாம். பாப்போம். சரி, இன்கிரிடியன்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. பார்க்கலாமா? இப்போ வந்து மெயின் இன்கிரிடியன்ட் சிக்கன், கர்டு, எக் வந்து மயோனைஸ்க்கு. இதுல வந்து லெமனும் கொஞ்சம் கார்லிக் இருக்கு, சால்ட். இது வந்து குபூஸ்க்கு வந்து மாவு, மைதா மாவுல எல்லாம் செய்வாங்க. நம்ம கோதுமை மாவா இல்ல கோயிலுக்கு மாவளை கடைக்கு போகலாம் அந்த மாவு மாதிரி இருக்கு. எண்ணெய் ஊத்தி திரி போட்டு விளக்கு வச்சா அவ்வளவுதான் மாவிளக்கு. வேணும்னா அப்படி வச்சுக்க. யூஸ் மல்டி பர்பஸ்ல செய்வோம் நம்ம எது செஞ்சாலும். அப்புறம் ஹைலைட் நாத்தோன்னு நார்ச்சு இது கேபேஜ் ஷவர்மால போடுறதுக்கு. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். மசாலால வந்து டர்மரிக்கு, சில்லி பவுடர், இது வந்து கறி பவுடர், சால்ட், பெப்பர், சிக்கன் மசாலா தூள். அவ்வளவுதானா? இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஷவர்மா பண்ண போறோம். அவ்வளவுதான். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. அப்படியே போட்டா பிளட் ஸ்மெல் அடிக்கும்ல. அப்படியே போட்டா ஜோம்ஸ் சொல்றது இல்ல, வீடியோ இருக்கிறதால கழுவி போடுறீங்க. இல்ல, ஜெர்ம்ஸ் இருக்கும். குழந்தைங்களுக்கு ஹெல்தி ஷவர்மா பண்றோம் அப்படின்னா கிளீனா நல்லா பண்ணணும். அவ பாரு எல்லாமே வெட்டிட்டு இருக்கா. என்னடி பண்ற வெறுங்கடி போட்டு. ஆடு வெட்டியானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து இந்த சிபிஎஸ்சில ஆடு பத்தி சாப் பண்ணிட்டு அவ சொன்னதை கேட்டியா? பிடிக்குமா அண்ணன் அம்மா? அப்புறம் கல்யாணம் ஆகி போச்சு. அது மாமா கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன சொன்னேன் உனக்கா? நான் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சு பயந்துட்டேன். இது இடையில இந்த பூவர் வேலை பண்ணிட்டு இருக்கா. கேட்க கூடாது, ஏற்கனவே கேட்காது. ஓகே, என்ன பண்ணலாம்னா சிக்கன் பீஸுகளை எடுத்து சாஃப்ட் பண்ணணும்னு ஆசைதான், ஆனா கத்தி வேலை செய்ய மாட்டேங்குது. என்னால முடிஞ்ச அளவு சாப் பண்றது இப்பயே பண்ணுவாங்களா, சமைச்சிட்டு பண்ணுவாங்களா? நான் குட்டி குட்டியா போடுறேன். நமக்கு தோன்றதுதான். நம்ம எலும்பெல்லாம் எடுத்தாதானே சமைக்க முடியும். எலும்போட எப்படி போட முடியும்? லூசா பண்ணி. அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன் பாரு. எல்லாத்தையும் போட்டு கொட்டு. பெரிய கத்தி இல்லையா? நான் சொல்றேன் பாரு. அப்படி கொத்து, கதி கொத்து. எலும்பெல்லாம் இருக்குல்ல, அதுவும் போயிட்டு போகுது. வெட்டு நீ அடிக்கடி கொத்து. வெட்டுது பாரு, கொத்துது பாரு, அவ்வளவுதான். கை கீழ வச்சா அதை பார்த்து அதான் கேட்க மாட்டாங்க. கொத்தி தூங்கவே கஷ்டம். அந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். எனக்கு தெரிஞ்சு சமைச்சிட்டு தான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா, இப்பயே பண்ணக்கூடாது. அது வெட்ட ரொம்ப சமைச்சிட்டு தாங்க பண்ணணும். சமைச்சிட்டு பண்ணீங்கன்னா அது பருப்பா போகும், தெரியாது. இப்படி பண்ணி வேக வச்சுனா ஸ்மூத்தா இருக்கும். கறி வேக வச்சு உடைச்சா எப்படி வரும்? இந்த மாதிரி மிக்ஸில போட்டு அடிக்கணும் அப்படின்னா. சவர்மா ரோல் கடையில வாங்குறதே ஃபிளீட் ஃபிளீட்டா வச்சுதான் நம்ம அறுத்து கொடுக்குறோம். ஆமா, ஃபிளீட் வச்சு அறுத்து தானே போடுறான் அவன். ஆமா, கொத்திருன்ற இல்ல வேக வச்சு கொத்திட்டீங்கன்னா வேகும் போதே பிஞ்சிரும். ஷவர்மா கடையில எல்லாம் அது ஆமா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க grill பண்ணி கொத்துவாங்க. நமக்கிட்ட அந்த ஃபெசிலிட்டி இல்லைல்ல. வந்ததுக்கு வேலையை பார்த்து விட்டாரு. சும்மா போட்டு கொத்துன்னு. நான் கொத்துறேன், நீங்க அடுப்பத்துக்கு நீங்க தோசை போடு, குபூஸ் போடு. இன்னும் கொஞ்சம் பெரிய கத்தி வச்சிருந்தீங்களா? இல்லையா? எல்லாம் உடஞ்சு போச்சுங்க. சொல்லு. நீங்க எதுக்கு என்னைய பாக்குறீங்க? நீங்க கட் பண்ணுங்க. கறி கதறுதுங்க. ஏங்க தெரிக்குது. அடுத்து ப்ராசஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். சிக்கன் வெட்டது மூணு தானா? மாவளைக்கு ட்ரை பண்ணுங்க. வடிவேல் காமெடி வர மாதிரி
வாய்தான் வேலை செய்யுது, கை சும்மா இருக்கிற மாதிரி. சரி, அவர் கொத்தட்டும். அடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. குபூஸ் பண்ண போறோம். அதுக்கு தெரியாத உனக்கு என்ன சொல்லுவாங்க? 38 அருவாள். சின்னது பெருசு ரொம்ப. இதெல்லாம் முன்னாடி மாவு கொத்தல கொஞ்சம் இப்படி வேக வச்சுக்கலாம். இடி எடுக்கிறதுக்கு முன்னாடியே பொருள் அரேஞ்ச் பண்ண. என்ன பண்ணீங்க இப்போ? இல்ல வெட்ட போது கறி கீழே விழுதுன்னு மறுபடியும் அள்ளி அதுலயே போட்டு வெட்டிட்டு இருக்கு. நான் பாத்துட்டேன். என்ன பண்ணலாம்? அநியாயம் பண்றீங்கடாடி. போது இருக்கிறத போட்டு அடிச்சுடு. அக்ஷய் பண்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்தா பரவாயில்ல. என்ன பண்ணலாம் வேற? கொலை பண்றான்டா கறிய. செத்த கறியவே திருப்பி கொலை பண்ணிட்டு இருக்கான். அங்க பாரு. ஏங்க வேணாங்க, சவர்மாவே வேணாம், தயவு செஞ்சு ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. நீங்களே சாப்பிடுங்க. அவ்வளவுதான். அடுத்து இப்ப வேக வை பேபி. இங்கே மாவு உருட்டுற ப்ராசஸ் போகுது. இப்ப அடுத்து திரும்பி கொத்தது காட்டாரு. இந்தா ஒரு ஆள் சும்மா தான் இருக்கு. மைனஸ் பண்ணி. ஏய், நீ என்ன பண்ற? வாசு, நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? போய் மைனஸ் பண்ணுங்க போங்க. எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு வேலை செய்யறாங்கல்ல. தம்பி கொத்துனது போதும். அவங்க சொன்னாங்க அவங்களோட இன்கிரிடியன்ட்ஸ்லாம் தேவையான பொருள் உன்னோட பொருளுங்க. என்ன போடணும்? இங்க இருக்கு. அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, இந்த மசாலா. ஐயோ கொலன்னு ஆக்கி வச்சிட்டு இருக்கான்டா. இது எப்படிடா வாரிதான் எடுத்து போடணும் போல. ஏய் குக்குத்து கொம்மல அவனே இப்படிதான் பண்ணுவான். கொத்தி தான் போடுவான். ஏய் அவன் பண்ணது மட்டன் கீமா. அவன் கொத்தி தான் போடணும். சவர்மாக்கு அப்படிதான் போட்டாங்க. சும்மா நீ கதை இது. தவால தான் கொத்துனான். அப்புறமே என்ன கொத்திட்டு இருப்பாரு. தவால போட்டாரு. ஆளு ரெசிபியே மாத்திட்டாரு போ. சரி, எல்லாம் வயித்துக்குள்ள போறோம். நீங்க கறியே எலும்புலாம் வாங்கிட்டு வந்துருக்கணும். என்ன பண்ணாலும் கடத்துல நம்மள கொட்ட சொல்றதுக்கு வேற. நாமளே இருக்கோம். அதனால வாய்க்கு வக்கனே சமைச்சிட்டாலும் நீங்க வடக்கு நீங்க சப்பாத்தி தேங்க. என்ன வடக்கி மார்வாடி. இதுல வந்து எலும்பு இல்லாம நீ வந்து இப்போ உன்னோட வேலையை நீ மறந்துட்ட. நீ எதுக்கு இந்த ஜார் எடுத்து வச்ச, எதுக்கு மிக்சியில எடுத்து வச்ச, என்ன வேலை மட்டும் சொன்னாங்க. அவர் வேலையை எடுத்து நீ பண்ணிட்டு இருக்கிற. அவரு பாருங்க உள்ளுக்குள்ள சந்திர போது வேற வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஓகே, மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஒய்சிடில நடக்கிறவங்க நடந்துட்டு இருக்காரு. மசாலா இந்த சப்பாத்தி போட்டுட்டு இருக்கியா? வேற என்ன? டேய் குப்பூஸ் போட சொன்னா சப்பாத்தி போட்டுட்டு இருக்காடா அவ. ஹெல்தி ஷவர்மா மைதால ஆட் பண்ண மாட்டாங்க. மைதா. ஆமா. இது அப்ப என்ன சப்பாத்தி குருமா கரெக்ட்டா? சப்பாத்தி ஷவர்மா. சப்பாத்தி ஷவர்மா. ரெடி ஆயிச்சா? வாயிட்டே இருக்கு. ஆகும், லேட் ஆகும். வா. மசாலா கூட பாப்பா ஹாட்டின் போடலாம் பாப்பா. நான் ஹார்ட் ஏற்கனவே அது ரொம்ப மெலிசா இருக்கு. நான் ஏனா இப்படி பண்றீங்க? தம்பி, ஹாட்டின்ல ரோல் போட முடியாது. வாங்க இங்கிட்டு. யாரு குடுக்குறீங்க? போட வேண்டிய இடத்துல எல்லாம் போட மாட்டாங்க. சும்மா வந்து ஹாட்டின் போடுவாங்க. போடா மாதிரி சுத்தணுமா அப்படியே? யாரே இல்ல. சுத்துவாங்களா? யாருக்கு ஹாட்டின் போடுறாங்க? இருக்குறது கூச்சி குடுத்த மாவுல 4 சப்பாத்தி போடுறோம். தைச்சி பாருங்க பாரு. உடனே நான் கேட்டேனா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் கேட்டேனா? பேச்சர் பண்ணு. நிஞ்சிட்டு வருது. ஏய், இங்க பாதியில் நிக்குது. வா. கர்ட் நெக்ஸ்ட். அந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கர்ட், லெமன் ஒரு கால்வாசி போட்டு நல்லா பிரட்டி வச்சிடணும். இந்த சைடு ஆளு திரும்பிச்சுன்னா அவ்வளவுதான் மண்டை உடைச்சிருவேன். கண்ணை நோண்டிடுவேன். என் கையில என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்படியே தெளிவா மண்டையில போட்டு உடைச்சிருவேன். மேரினேட் பண்ணி எவ்வளவு நேரம் ஊறணும்? ஊறல வேணாம், உடனே போட்டு செஞ்சிடலாம். சும்மா மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக மேரினேட் பண்ணிட்டு இருக்கோம்.
இவன் ஓவரா பண்றான். அடி அடி வாங்க போறான். நீ பண்றத பாக்குறேன் நானு. பண்றது என்ன அப்படிதான் பாப்பாங்களா? எப்படி பண்றீங்க? அவ சப்பாத்தி போடுறா, நீ வந்து தந்தூரி போடுற. தந்தூரி யாரு இந்த மாதிரி போடுவாங்க குழம்பு பண்ணி? நீ சொல்லு. இந்தா வந்து இல்ல உப்பு இருக்கான்னு பாருவா. தண்ணி குடிக்க. இது பாத்தீங்கன்னா இது என்னோட வாட்டர் பாட்டில். இது வந்து என்னோட வாட்டர் பாட்டில். இது வந்து தண்ணியும் குடிக்கலாம், பைசப்ஸும் அடிக்கலாம். ஆமா அது அப்படி அடிச்சுதான் அதான் இங்க பாருங்க தூக்குங்க. இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு. டேமேஜ் பண்றதுக்கு ஒருத்தி போகுது. சப்பாத்தி எடுத்து புரோட்டா போடலாமா? நீங்க முடிச்சிருவோமா சவர்மா? அவ்வளவுதான். வாசு என்ன வாசு பண்ற? எங்க வாசு மைனஸ் எங்க வாசு வெறும் ஏய் மைனஸ் பொறுமையா ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன் வேகும்ல இருக்குல்ல. அது வேக வச்சிடணுமா உடனே? ஆமா அவ்வளவுதான். வச்சு ஆயிடுங்க. ஆயில் வந்து ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஹெல்தி ஷவர்மான்னு சொல்லியிருக்கோம்ல, அதனால ஒரு அரை குண்டா ஆயில் ஊத்திக்கலாம். நான் இது சாரா கணேஷ் ஒரு அக்கா ஒரு பாப்பேன் இன்ஸ்டாகிராம்ல. அந்த அக்கா 2 ஸ்பூன் ஆயில்ல வந்து பிரியாணி செஞ்சு. ஆமா நானும் பார்த்தேன். பிரியாணி செஞ்சு முடிச்சாங்க. சொல்லு, நான் கேட்டுட்டு இருக்கேன். சொல்லவே இல்ல, எனக்கு வேலை இருக்கு. இங்க பாரு, நல்லா பாத்துக்கோ. 2 ஸ்பூன் ஆயில் தான் போட்டிருக்கேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் போட்டாவே கேட்டது. அப்புறம் குட் ஷவர்மா. ஆயில் சேர்த்துக்கலனா ஆயில் முடிஞ்சிரும். அப்படியா? அப்படி இல்ல. என்ன திவாகர் மாதிரி தலையாடிட்டே இருக்கீங்க? என்ன பண்ணுங்க. ஏன் பயப்படுற? பின்னாடி போற. நான் பயப்படுறேன். நீ தான் பயப்படுற. என்ன போ அங்கிட்டு போ. காமெடி பண்ணிட்டு இருக்கான் நடுவுல வந்து. முக்கியமான டிப், இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பு கரண்டி எடுத்துக்கோங்க. கொத்துறதுக்கு கரெக்டா இருக்கும். கொத்தறதுக்கு மட்டும் இல்ல, ஏதோ ஒரு ஆள மொத்தறதுக்கும் குத்துறதுக்கும். டைமிங்ல கரெக்டா. இப்போ இந்த சிக்கன் உள்ள போடுறோம். இது நம்ம எனக்கு இது மாதிரி தெரியல. அவ சப்பாத்தி தேய்க்கிறா, இவ சிக்கன் கிரேவி செய்யறா. ஆமா சப்பாத்தி. கிளம்ப மூடிக்கிட்டு. சாப்பிடும்போது சூப்பரா இருக்கு அப்படி சொல்லக்கூடாது. மட்டும் ஷவர்மா மாதிரி வரல. என்ன செய்தாரே ஒருத்தர், அவரால் நன்மையும் செய்து விடல். அமுகு டுமுகு அமால் டுமா.